ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வீட்டோட பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிளானில் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த பிளானை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரூம் எதுக்காக நம்ம அந்த சைஸில் கொடுத்துருக்கோம், அங்கே எதுக்காக வென்டிலேஷன்லாம் வச்சுருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளானை பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்யர்மெண்ட்டை ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த பிளானை பார்ப்போம். ஸோ இதோட பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 19 feet 8 inches into 29 feet 6 inches. ஸோ இதான் இதோட பிளாட் சைஸு. இந்த பிளாட் சைஸை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பில்டப் ஏரியாவாக தான் எடுத்துருக்கோம். ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் ஓடிஎஸ் தான் விட்டுருக்கோம், செட்பேக் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஃப்ளோர்னா G+2 பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் நம்ம பில்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா நார்த்தும் ஈஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரோடு வந்துருக்கு. ஸோ நம்ம ஃபேஸிங் நார்த்தில் தான் எடுத்திருக்கோம். ஸோ மொத்தம் இதில் கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு. ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன ரூம்லாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஹால், கிச்சன் வித் காமன் டாய்லெட், பார்க்கிங் அண்ட் ரெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வச்சு நம்ம ஒரு வீடு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்ட் பர்பஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே ஃபுல்லாக பார்க்கிங்காக தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ 1 BHK வீடாகவே நம்ம பிளான் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் யூஸ்க்காக. ஸோ இப்போ அதில் என்னென்ன ரூம்னா அதே சேம் 1 BHK வித் காமன் டாய்லெட் அண்ட் இன்சைட் ஸ்டேர் கேஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு வித் காமன் டாய்லெட்டோட பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இன்சைட் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு ஸ்டேர் கேஸு, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இன்சைட்லேருந்து ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்து செகண்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் தங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வயசானவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கான ரூமாக அது இருக்கும். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அதே 2 பெட்ரூமு வித் 1 அட்டாச் 1 காமன் டாய்லெட்டோட பிளான் பண்ணியிருக்கோம், சின்ன பால்கனியோட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க தங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு ரூமு. ஸோ இந்த சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா இடமே விடாமல் ஓடிஎஸை வச்சு எப்படி பிளான் பண்ணிக்கோங்கிறத அந்த பிளானை பற்றி பார்ப்போம். ஸோ உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி பிளான்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட ஃப்ரீ பிளான்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஈஸியாகவே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கான பிளானை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 25க்கு நீங்கள் 26 சைஸ் பிளான் சர்ச் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அங்கே சர்ச் பட்டனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிளான் ரெடியாக வித்தின் செகண்ட்ஸில் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிளானை பார்க்க போவோம். ஸோ இந்த பிளானை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளான் மொத்தம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்துருவோம். இதோட பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 580 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 554 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 561 ஸ்கொயர் ஃபீட்டு. செகண்ட் ஃப்ளோரும் 561 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓவராலாக 1676 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கிரவுண்ட் ஃப்ளோரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 19 அடி 8 இன்ச்சுக்கு 29 அடி 6 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பில்டிங்கோட லென்த்தும் பிரெத்தும் இருக்குது. ஸோ இதில் எப்படி பிளான் பண்ணிக்கணும்னா நம்ம நார்த் ஈஸ்ட்டு, அதாவது ஈசானி மூலையில் பார்க்கிங் வர மாதிரியும், நார்த் வெஸ்ட்டு வாயு மூலையில் டாய்லெட் வர மாதிரியும், சவுத் வெஸ்ட்டு அதாவது குபேர மூலையில் பெட்ரூம் வர மாதிரியும், அப்புறம் சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வர மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்லா ரூமுமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டாக தான் இருக்கும். அதனால் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா தான். ஏன்னா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 580 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம வென்டிலேஷன்லாம் விட்டோம்னா நமக்கு 554 ஸ்கொயர் ஃபீட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதில் எப்படி பிளான் பண்ணிக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடி 4 இன்ச்சுக்கு 16 அடி 7 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் வழியாக பார்த்தீங்கன்னா மெயின் டோரு. ஸோ மெயின் டோர் வழியாக ஹால், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 அடி 10 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 12 அடி 11 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால் இருக்குது. இதில் ஒரு டிவி யூனிட்டும் சோஃபா செட்டும் கொடுத்துருக்கோம். சோஃபாவுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சன், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 அடி 2 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 4 இன்ச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்கும் ஒரு ஸ்டவ்வும் கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஓடிஎஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு பார்த்தீங்கன்னா 12 அடி 11 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஓடிஎஸில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கும் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடி 2 இன்ச்சுக்கு 8 அடி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெண்டு மாதிரி வந்திருக்கு. ஸோ ஓடிஎஸ்க்காக அந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பீரோ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே
சின்னதாக ஒரு பால்கனி, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8 அடி 4 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6 அடி 9 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பால்கனி வந்திருக்கு. இந்த பால்கனி வழியாக மெயின் டோரு. ஸோ மெயின் டோர் வழியாக பண்ணிங்கன்னா ஹால், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 11 அடி 4 இன்ச்சுக்கு 12 அடி 11 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஹால் சைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ ஹாலில் அது மாதிரி ஒரு சோஃபாவும் ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே ஸ்டேர் கேஸ் பக்கமாகவே கொடுத்துட்டோம். ரோட் சைடு வேணான்னு சொல்லிட்டாங்க கிளைண்ட்டு, ஏன்னா டிவி யூனிட் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வால் வைக்கணும். இங்கே விண்டோ வச்சோன்னா டிவி யூனிட் வைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அதனால் விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஸ்டேர் கேஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாய்லெட்டு, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6 அடிக்கு 4 அடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6 அடி 8 இன்ச்சுக்கு 8 அடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிச்சன் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்க்கும் ஒரு ஸ்டவ்வும் கொடுத்துருக்கோம், அதுக்கான வென்டிலேஷன். ஸோ இந்த கிச்சனுக்கோட லைனும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓடிஎஸ் வழியாக தான் ப்ளம்பிங்லாம் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7 அடி 9 இன்ச்சுக்கு 8 அடி இருக்குது. ஸோ வழக்கம் போல் இந்த பெண்டு ஓடிஎஸ் பெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீரோ வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டில் வயசானவங்க இருப்பாங்கன்னு சொன்னல, அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த ரூம் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு பெட் இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹால்லேருந்தே ஒரு ஸ்டேர் கேஸு. ஸோ இந்த ஸ்டேர் கேஸை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகணும். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் வர முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோர் போக முடியாது. ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகணும்னா வீட்டுக்குள்ளேருந்து தான் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோர் பிளானை பார்ப்போம். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பெட்ரூம் இருக்கும். ஸோ ஒரு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10 அடி 3 இன்ச்சுக்கு 8 அடி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10 அடி 3 இன்ச்சுக்கு 8 அடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 அடிக்கு 8 அடி இருக்குது. இதுக்கும் ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம், ஓடிஎஸில் வென்டிலேஷனு. ஸோ இந்த பாத்ரூம்கான லைனாக இருந்தாலும் சரி, இந்த பாத்ரூம்கான ப்ளம்பிங் இருந்தாலும் சரி, இந்த ஓடிஎஸ் வழியாக தான் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பெட்ரூமு, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 13 அடி 4 இன்ச்சுக்கு 10 அடி 9 இன்ச்சு. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளான் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டுக்கு பிளானு, எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிசைனு, இன்டீரியரு, ஸோ அப்போ எஸ்டிமேஷன், ப்ளூ பிரிண்ட்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிடெக்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேடு, ஸ்கெட்சப்பு, லூமியானு, ஸ்டார் ப்ரோ, ETABS, எஸ்டிமேஷன்லாம் சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.